அது கொஸ்டின் எப்படி இருக்கும்? prove that D42 with relation divides. இது வந்து மேக்ஸிமம் D னால டிவைட்ஸ் குள்ள வந்துரும். is a boolean algebra first proof பண்ணனும். நெக்ஸ்ட் வந்து என்ன கால்குலேட் பண்ணா சப் ஆல்ஜிப்ரா அதுவும் கால்குலேட் பண்ணனும். ஆட்டோமிக்னா எது மீனிங்? சப் ஆல்ஜிப்ரா தான் நம்ம ஆட்டோமிக் சொல்லுவோம். ஆட்டோம்னு சொல்லுவோம். அந்த மாதிரியே இருக்கும். கொஸ்டின் பேப்பர்ல இது கொடுக்க மாட்டாங்க சில நேரம். ஆட்டோம் அப்படின்னு இருக்கும். நீ வேற ஏதோ நினைச்சிட கூடாது. தெரியுதா? ரெண்டுமே ஒண்ணுதான். சப் ஆல்ஜிப்ரா ஆட்டோம் ரெண்டுமே ஒண்ணுதான். ரொம்ப ஃபர்ஸ்ட் நம்ம எல்லாத்துக்குமே அசான் டயகிராம் ரெடி பண்ணிடுவோம். தெரியுதா? பூலியன் ஆல்ஜிப்ரா ப்ரூஃப் பண்றதுக்கு என்னெல்லாம் சொல்லியிருக்கேன்? காம்ப்ளிமெண்ட், அந்த காம்ப்ளிமெண்ட் லாட்டிசஸ் அதை ப்ரூஃப் பண்ணணும். அது பிறகு டிஸ்ட்ரிபியூட்டிவ் லாஸ் இருக்கு, அதையும் என்ன செய்யணும்? ப்ரூஃப் பண்ணணும். தெரியுதா? சரி, அப்ப பாத்துக்க பூலியன் ப்ரூஃப் பண்றதுக்கு நல்லா பாத்துக்க சொல்யூஷன். பூலியன் ப்ரூஃப் பண்ணணும். ஃபர்ஸ்ட் பூலியன் ஆல்ஜிப்ரா அப்படி ப்ரூஃப் பண்ணணும்னா என்ன கண்டிஷன்? ஃபர்ஸ்ட் வந்து காம்ப்ளிமெண்ட் கண்டிஷன், காம்ப்ளிமெண்ட் லாட்டிசஸ். போன ப்ராப்ளத்துல காம்ப்ளிமெண்ட் லாட்டிசஸ் எப்படி கால்குலேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அது வந்து ப்ரூஃப் பண்ணணும். நெக்ஸ்ட் வந்து என்னன்னா டிஸ்ட்ரிபியூட்டிவ் லாஸ். டிஸ்ட்ரிபியூட்டிவ் லாஸ்னா A கப் B கேப் C அப்படி இருக்குது அப்படின்னா A கப் B கேப் A கப் C. சரிதா? இது ஒண்ணு. நெக்ஸ்ட் 2 இதுதான் டிஸ்ட்ரிபியூட்டிவ் லாஸ். A கேப் B cup C equal to A cup B, sorry, A cap B cup A cap C. இது வந்து டிஸ்ட்ரிபியூட்டிவ் லா. சோ இந்த ரெண்டையும் நம்ம ப்ரூஃப் பண்ணணும். சோ ப்ரூஃப் பண்ணிட்டோம்னா பூலியன் ஆல்ஜிப்ரா அப்படின்னு சொல்லிடலாம். சப் ஆல்ஜிப்ரா அப்படின்னு சொல்றதுக்கு நான் வந்து ஒரு ப்ராப்ளம் சால்வ் பண்ணும்போது ஆக்சுவலா நான் அதுல எழுதி போட்டேன். அதை ப்ராப்ளம் சால்வ் பண்ணும்போது உனக்கு சொல்லி தரேன். சரிதா? இவ்வளவு கொண்டு வரும். ஸோ நல்லா பார்த்துக்க. ஃபர்ஸ்ட் வந்து நம்ம என்ன செஞ்சிடலாம் அப்படின்னா அசான் டயகிராம் கொண்டு வந்துடலாம். சரிதா? ஏற்கனவே நம்ம D42க்கு அசான் டயகிராம் டிரா பண்ணிட்டோம்ல, அப்படிதானே? டிரா பண்ணிட்டோம்ல. ஸ்டில் பண்ணிக்க. இந்த D42க்கு நம்ம அசான் டயகிராம் ஏற்கனவே நம்ம ப்ராப்ளத்துல போட்டனால டைரக்டாவே அசான் டயகிராம் இதுல போட்டுக்க. சரிதா? சரி, நெக்ஸ்ட் வந்து நம்ம வந்து காம்ப்ளிமெண்ட் லாட்டிசஸ். இந்த காம்ப்ளிமெண்ட் லாட்டிசஸ்லாம் நம்ம கால்குலேட் பண்ணிருக்கோம். காம்ப்ளிமெண்ட் லாட்டிசஸ் அதை நம்ம ப்ராப்ளத்துல நம்ம கால்குலேட் பண்ணனால அதை நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணல. ஸ்டில் பண்ணிக்க. அதை டைரக்டாவே நம்ம போட்டு நம்ம இதுக்கு முன்னாடி போட்ட ப்ராப்ளத்துல காம்ப்ளிமெண்ட் லாட்டிசஸ் அப்படின்னா என்னன்னு நம்ம சொல்லியிருக்கோம். சரிதா? ஸோ காம்ப்ளிமெண்ட் ஆஃப் 1 is 42, காம்ப்ளிமெண்ட் ஆஃப் 42 is 1. லாஸ்ட் ப்ராப்ளத்துல நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணிட்டோம். அதனால எல்லாமே அப்படியே டைரக்டா கொண்டு வந்துட்டோம். இப்போ நம்மளுக்கு தெரியாத ஒரு கான்செப்ட் என்ன அப்படின்னா இது வந்து டிஸ்ட்ரிபியூட்டிவ் லாட்டிசஸ். இதை நம்ம ப்ரூஃப் பண்ண போறோம். நெக்ஸ்ட் வந்து இது வந்து ஃபர்ஸ்ட் இது வந்து நம்ம ஃபில் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் செகண்ட் வந்து டிஸ்ட்ரிபியூட்டிவ் லாட்டிசஸ். டிஸ்ட்ரிபியூட்டிவ் லாட்டிசஸ் அதாவது லாட்டிசஸ் வந்து அந்த டிஸ்ட்ரிபியூட்டிவ் கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுதா அதை தான் நம்ம இப்போ ப்ரூஃப் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் நம்ம இதை எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் ப்ரூஃப் A cap cup B cap C equal to A cap cup B cap A cup cap C. சரி, இப்போ கப்பு கேப் எல்லாம் மட்டும் ஒன்றும் கன்ஃபியூஸ் பண்ணாத. சரிதா? நம்ம இப்போ சொல்லும் போது தான் கப்பு கேப்னு சொல்றோம். எழுதும்போது சும்மா எழுதுவல்ல, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இதெல்லாம் நம்ம எப்படி கால்குலேட் பண்ணலாம் இதுல நல்லா பாத்துக்க. இப்போ இதுல எத்தனை எலமெண்ட்ஸ் இருக்குன்னு பார்த்தா தெரியும். ABC எத்தனை எலமெண்ட்ஸ் இருக்கு? 3 எலமெண்ட்ஸ். நீ இந்த ப்ராப்ளத்துல prime numbers வருதுன்னு அதை நீ எடுத்துரும். சரிதா? ஈவன் நம்பர்ஸ் எடுக்கலாம். ஈவன் காம்போசிட் நம்பரை நீ சூஸ் பண்ணிடலாம். பட் பிரைம் நம்பர்ஸ் எடுத்தாச்சுன்னா ப்ராப்ளம் கொஞ்சம் ஈஸியா முடிஞ்சிடும். சரிதா? இப்போ பாரு, லெட் A equal to prime numbers 2, B equal to 3, C equal to 7. இப்போ இதை நம்ம செக் பண்ணி பார்க்கிறோம். ஃபர்ஸ்ட் A கப் கேப் கப் B கப் C equal to என்ன ப்ரூஃப் பண்ணணும்? இந்த மாதிரி கொண்டு வரும். தெரியுதுனா? சரி, இப்போ பாரு, A உள்ள இடத்துல என்ன இருக்குது? 2. அடுத்தது B உள்ள இடத்துல என்ன இருக்குது? 3. ஓகே, டன்.
இப்போ நான் உனக்கு முன்னாடி எல்சிஎம் அதெல்லாம் நான் சொல்லி வந்திருக்கேன். ஃபர்ஸ்ட் வந்து நல்லா கேட்டுக்க, 2 இது அப்படி இருக்கட்டு. இந்த ரெண்டுக்கு நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, நல்லா கேட்டுக்க, இது இப்படி இருக்கட்டு, மேல போகுது, அதாவது கீழே இருந்து மேல போகுது அப்படின்னா என்ன மீனிங்? கீழே இருந்து மேல போகுது, மேல போனா கிரேட்டஸ்ட் எடுத்தானே, கிரேட்டஸ்ட் கிரேட்டஸ்ட் வந்தாச்சுன்னா ஜிசிடி கால்குலேட் பண்ணணும். கிரேட்டஸ்ட் தானே, மேல இருந்து மேல போயிட்டுனா கீழே இருந்து மேல போனாலே எங்க போயிட்டாரு? கிரேட்டஸ்ட் போயிட்டாரு. மேல இருந்து கீழே வந்துட்டாருன்னா எங்க வந்துருவாரு? லீஸ்டுக்கு வந்துருவாரு. சரிதா? இப்போ கிரேட்டஸ்ட் அப்படின்னு வந்துச்சுன்னா ஜிசிடி, ஜிசிடி கிரேட்டஸ்ட் காமன் டிவைசஸ். அதுக்கு பேர் என்னது? கிரேட்டஸ்ட் காமன் டிவைசஸ் ஃபார் சி உள்ள இடத்துல 7 தானே, 3,7. இந்த ரெண்டுக்கும் கிரேட்டஸ்ட் காமன் டிவைசர் யாரா இருப்பாங்க? கிரேட்டஸ்ட் காமன் டிவைசர் கால்குலேட் பண்ணக்கூடிய மெத்தட்ஸ் உனக்கு தெரியலடா? இந்த ரெண்டுக்கு கிரேட்டஸ்ட் காமன் டிவைசர் யாரா இருப்பாங்க? யாரு? ஸ்டில் பண்ணீங்க. லிசன், எல்சிஎம் சூஸ் பண்றத பாரு. 6,14 இதுக்கு எல்சிஎம் எடுக்க போற. 2 கொண்டு என்ன செய்யலாம் பண்ணினா என்னது? 3,7. எல்சிஎம் என்ன செய்யணும்? எல்லாத்தையும் மல்டிபிள் பண்ணணும். சோ எல்சிஎம் ஆஃப் 6,14 என்ன வரும்? 42. கிரேட்டஸ்ட் காமன் டிவைசர் என்ன வரும்? இந்த சைடுல உள்ளது மட்டும் மல்டிபிள் பண்ணணும். இங்க ஒரே ஒரு டேர்ம் தானே இருக்குது. சோ 2. இது காம்போசிட் நம்பர் எடுத்தா இந்த மாதிரிலாம் கால்குலேட் பண்ணணும். நம்ம பிரைம் நம்பர்ஸ் எடுத்துட்டோம், எனி 3 நம்பர்ஸ் தானே. ஆக்சுவலா நீ வந்து 6,14, 21 சூஸ் பண்ணாலும் என்ன ஆகும்? a = 6, b = 14, c = 21 சாட்டிஸ்ஃபை பண்ணும். அதை விடையும் நீ என்ன செய்? பிரைம் நம்பரை சூஸ் பண்ணிரு, ஈஸியா முடிஞ்சிடும். பாரு, ஜிசிடி ஆஃப் 3,7 ரெண்டுக்கும் கிரேட்டஸ்ட் காமன் டிவைசர் யார் தான்? 1 தான். பிகாஸ் இட் இஸ் a பிரைம் நம்பரா இருக்கனால எந்த ரெண்டு பிரைம் நம்பருக்கும் கிரேட்டஸ்ட் காமன் டிவைசர் யார் தான் வருவா? 1 தான் வரும். சரிதா? அப்போ 2 1 வந்துடும். சரிதா? இது என்ன மீன் பண்ணுது? மேல இருந்து கீழே வந்தா அதுக்கு பேர் என்னது? லீஸ்ட். அப்போ எல்சிஎம், எல்லுங்க வேர்டு எதுல இருக்கு? எல்சிஎத்துல இருக்குல்ல. அப்ப அது என்னது? எல்சிஎம். இப்படி உள்ளது எப்படி இருக்கணும்? மேல போயிட்டு உச்சிக்கு போயிட்டானே அதுக்கு பேர் என்னது? கிரேட்டஸ்ட் வந்துடும் இல்ல. ஜிங்கிற வேர்டு எங்க இருக்கு? ஜிசிடில இருக்கு. ஜிங்கிற வேர்டு எதுல இருக்கு? ஜிசிடில இருக்கு. சோ இப்படி நான் என்னது? ஜிசிடி ஆஃப் 3,7. அதாவது இப்படி போட்டோம்னா என்ன மீனிங்? லீஸ்ட் எல்லுங்கிற எலிமெண்ட் எங்க இருக்கு? எல்சிஎம்ல இருக்கு. அப்போ எல்சிஎம் ஆஃப் இதோட மீனிங் என்னது? எல்சிஎம் ஆஃப் 2,1. இதோட மீனிங் எல்சிஎம் ஆஃப் 2,1. தெரியுதா? லீஸ்ட் கீழே லீஸ்ட், அப்போ எல்சிஎம். மேல போயிச்சு கிரேட்டஸ்ட், அப்போ ஜிசிடி. ஓகே, இந்த ரெண்டு எல்சிஎம் என்ன வரும்? ஆக்சுவலா ரெண்டுமே டிவைசர்ஸ் இல்ல. அப்ப ரெண்டே மல்டிபிள் பண்ண என்ன வரும்? 2,1 மல்டிபிள் பண்ண என்ன வரும்? 2. சரிதா? சோ லெஃப்ட் ஹேண்ட் சைடு வந்து என்ன வந்திருக்குது? 2. அதாவது a கேப் b கப் c ஈக்குவல் டு என்ன வந்திருக்கு? 2. இது வந்து LHS. ஓகே, இதுக்கு பேர் என்னது? LHS. RHS என்ன இருக்கு? இது RHS. a கப் b கேப், இது ஒரு பாக்ஸ் போட்டுது. a கப் c இதை நம்ம ப்ரூஃப் பண்ண போறோம். இப்போ பாரு, ஏங்கிறது யார் எடுத்திருக்கோம்? 2. அடுத்தது 3, 2, 7 போட்டோமா? சரி, நெக்ஸ்ட் இங்க போவார். இதுல என்ன மீனிங்? கீழே போயிட்டுனா என்னது? லீஸ்ட். லீஸ்ட்னா எல்சிஎம். எல்சிஎம் ஆஃப் 2,3 கப், இங்க கீழே என்ன இருக்குது? எல்சிஎம் ஆஃப் 2,7. சோ ஈக்குவல் டு இதோட எல்சிஎம் என்னது? ரெண்டுமே பிரைம் நம்பரா இருக்கு. அது ரெண்டே மல்டிபிள் பண்ண என்ன வரும்? 6. ஈஸியா வந்துடும் 6. அடுத்தது இதோட எல்சிஎம் 2 × 7 14. காம்போசிட் நம்பர் எடுத்தாதான் நீ இந்த மாதிரி கால்குலேட் பண்ணணும். பிரைம் நம்பர் எடுத்துட்டோன்னா என்ன ஆயிரும்? அப்படியே போட்டு விட்டுறலாம். ஓகேவா? எவ்வளவு சிம்பிளா இருக்குது பத்தியா? என்ன பாரு, இது கிரேட்டஸ்ட் மேல போயிட்டு ஜிங்கிற வேர்டு. அப்ப என்ன மீனிங்? ஜிசிடி அப்படின்னு மீனிங். ஜிசிடி. இப்போ இது கால்குலேட் பண்ண என்ன சொல்லணும்? ஜிசிடி ஆஃப் 6,14. பாரு, இது வந்து நம்மளுக்கு வந்து காம்போசிட் நம்பருக்கே வந்து நிக்குது. அடுத்தானே இப்போ காம்போசிட் நம்பர் வந்துச்சு அப்படின்னா என்ன பாரு? 614. இதுக்கு ஜிசிடி கால்குலேட் பண்ண நம்ம என்ன செய்யணும்? எல்சிஎம் எல்லாத்தையும் மல்டிபிள் பண்ணணும். ஜிசிடி என்ன செய்யணும்? இந்த சைடுல உள்ளதுதான் 2.
பாரு, இது லெஃப்ட் ஹேண்ட் சைடு, அது ரைட் ஹேண்ட் சைடு, ரெண்டுமே சேம் ஆகுறதுதான் பாரு, பாத்துக்க. A cup B cap A cup C equal to 2. Therefore, A B cap C equal to A cup B cup A C. போடலாமா? சரி, அப்போ இது ஓகே ஆயிட்டா? நெக்ஸ்ட் அடுத்து என்ன செய்யணும்? இதை செக் பண்ணணும்ல. சரி, இதை செக் பண்ணோம். ஸ்டில் படிக்க. நெக்ஸ்ட் வந்து நம்ம செகண்ட் டிஸ்ட்ரிபியூட்டிவ் லாவை யூஸ் பண்றோம். அதை வந்து வெரிஃபை பண்றோம். சிம்பிள் மேட்டர் தான் எல்லாமே. செகண்ட் கப் வரக்கூடிய இடத்துல கேப், கேப் வரக்கூடிய இடத்துல கப் அப்படின்னு ஒரு சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட் நம்ம என்ன செஞ்சிருவோம், இந்த இடத்துல பண்ணி விட்டுறலாம். சரிதா? மீதி எல்லாமே அதே கான்செப்ட் தான். இங்க எப்படிலாம் கன்வெர்ட் ஆகுதுன்னு பார்த்துருக்கோம். ஸோ ஆட்டோமேட்டிக்கா ஜிசிடி என்ன வந்துடும் அப்படின்னா எல்சிஎம் ஆயிரும். எல்சிஎம் நீ வந்து எக்ஸாம் இந்த மாதிரி வெட்டி வெட்டி எடுக்கக்கூடாது, இது தனியாக எழுதணும். தெரியுதா? இது வந்து என்ன ஆகும், கேப். கப் வந்து ஆட்டோமேட்டிக்கா கேப். ஸோ இதுல எல்சிஎம் வரும்போது என்ன வரும் நம்ம பார்த்தாலே உனக்கு தெரியுது. எல்சிஎம் ரெண்டுக்கு எல்சிஎம் என்ன வரும், ரெண்டுமே பிரைம் நம்பர், ரெண்டே மல்டிபிள் பண்ணணும், என்ன வரும் 21. 21 தெரியுதா? அப்போ இங்க எல்சிஎம் வரக்கூடிய இடத்துல என்ன போட்டு விடணும், ஜிசிடி. ஜிசிடி இந்த கிரேட்டஸ்ட் காமன் டிவைசர் யார் வருவா? இந்த ரெண்டுக்கும் கிரேட்டஸ்ட் காமன் டிவைசர் யாருடா வருவா? 1 2 இந்த ரெண்டுக்கும் கிரேட்டஸ்ட் காமன் டிவைசர் 2,1க்கு கிரேட்டஸ்ட் காமன் டிவைசர் யாரு? 2,21 அடுத்த நம்ம அதை விட்டுட்டோம், கேர்லெஸ், அதை அப்படியே எழுதுறோம் 21. சோ இந்த ரெண்டுக்கும் கிரேட்டஸ்ட் காமன் டிவைசர் யார் வருவா? யார் வருவா? 1 தான், வேற எதுவுமே கிடையாது. இல்ல ரெண்டுக்கும் காமனா யாருமே கிடையாது, 1 தான். சோ இது வந்து கிரேட்டஸ்ட் காமன் டிவைசர் 1. சோ இங்க போடும்போது எல்லாமே சேஞ்ச் பண்ணி போடணும். இது கேப், இது வந்து கப். சரிதா? கிரேட்டஸ்டா 1 கிரேட்டஸ்ட் காமன் டிவைசர். அடுத்தது பாரு, இங்க பாரு, இது கப் கேப், சரி இது கேப், இது கப் கேப். 2 3 இதெல்லாம் ஓகே. எல்லாமே சேஞ்சஸ், ஒரே ஒரு சேஞ்சஸ் தான் வரப்போகுது. இங்க எல்சிஎம் ஆஃப் வரக்கூடிய இடத்துல என்ன வரணும், ஜிசிடி ஆஃப். ஜிசிடி இவன் பார், ஜிசிடி ஆஃப் 2,3 கிரேட்டஸ்ட் காமன் டிவைசர் யார் வருவா? 1. இதுல கிரேட்டஸ்ட் காமன் டிவைசர் யார் வருவா? 1. சரிதா? சோ ரெண்டுக்கும் கிரேட்டஸ்ட். திரும்ப எல்சிஎம் போட்டு விட்டாச்சுன்னா ஒரு கிரேட்டஸ்ட், சரி இங்க எல்சிஎம், இங்க எல்சிஎம் ஆஃப் என்ன வருது, 1,1 1,1 என்னதான் வரும், 1 1. சோ லெஃப்ட் சைடு ரைட் சைடு ஈக்குவல் ஆயிட்டா. அப்ப இதுல எல்லாம் சேஞ்ச் பண்ணணும்ல. கப் என்னது, சரி கேப் கப், நெக்ஸ்ட் என்னது கேப். இங்க அதே மாதிரி கேப் கப் கேப் கப் கேப். அப்போ ரெண்டுமே என்ன ஆகுது, சேம் ஆகுது. சோ டிஸ்ட்ரிபியூட்டிவ் லா சாட்டிஸ்ஃபை பண்ணிட்டு. சோ given D42 is a boolean algebra. அப்போ ஃபர்ஸ்ட் உள்ளது boolean algebra நம்ம ஃபுல்ஃபில் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் சப் algebra நம்ம என்ன செய்யணும், கால்குலேட் பண்ண போறோம். தெரியுதா? சரி சொல்லுங்க. ஃபார் நெக்ஸ்ட் சப் algebra கால்குலேட் பண்ண போறோம். சப் algebra இதுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த சப்செட்ஸ் எல்லாமே அந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணணும். எந்த கண்டிஷனை, காம்ப்ளிமெண்ட் லாட்டிசஸ் பிறகு டிஸ்ட்ரிபியூட்டிவ் லா. இப்படி ஓனா கால்குலேட் பண்ண முடியாது. அதுக்கு நம்மளுக்கு ஒரு ஃபார்முலா தந்திருக்காங்க, நல்லா பாத்துக்க. ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் அண்ட் லாஸ்ட் எலிமெண்ட், அதாவது கிரேட்டஸ்ட் எலிமெண்ட் அண்ட் லீஸ்ட் எலிமெண்ட்டும் சாட்டிஸ்ஃபை பண்ணும். தெரியுதா? சோ அப்ப சப் அல்ஜிப்ரால வந்து ஃபர்ஸ்ட் சப் அல்ஜிப்ரா வந்து 1,42. இது ஒரு சப் அல்ஜிப்ரா. தெரியுதா? இது என்னது, சப் அல்ஜிப்ரா. இஸ் ஏ சப் அல்ஜிப்ரா, இஸ் ஏ சப் அல்ஜிப்ரா ஃபார் D42. அதாவது இந்த எலிமெண்ட் அது ஒரு சப் அல்ஜிப்ரா.
இதுவும் இந்த கண்டிஷன்லாம் சாட்டிஸ்ஃபை பண்ணும் டிஃபால்ட்டா. என்ன ஒண்ணு, அந்த ஹோல் செட் இருக்குல்ல அதுவும் சாட்டிஸ்ஃபை பண்ணும். நம்ம இப்பதானே பார்த்தோம், இப்ப பார்த்தோம்ல, இது எல்லாமே சாட்டிஸ்ஃபை பண்ணுது இல்ல. அப்ப இதுவும் என்னது, பூலியன் அல்ஜிப்ராவும் அதுக்கு சப் அல்ஜிப்ரா, இது அதுக்கே சப் அல்ஜிப்ரா. சரிதா? சோ அந்த ஹோல் செட் 1, 2, 3, 7, 6, 14, 21, 42 இதுவும் is a sub algebra for D42. சரிதா? என்ன யாரெல்லாம் சப் அல்ஜிப்ரா பாசிபிலிட்டிஸ் இருக்கு சரிதா? இதெல்லாம் போட்டு கால்குலேட் பண்ண முடியாது இல்ல. அதுக்கு நம்மளுக்கு ஒரு மெத்தட் ஃபார்முலா இருக்குது. அதான் 1, A, n by A, n. n அப்படிங்கிறது யாரு, 42 மொத்த செட். சாரி n, here n equal to 42, here n equal to 42, here n equal to 42. இதுல 105 னா 105. சரிதா? A எப்படி சூஸ் பண்ணலாம், A சூஸ் பண்ணக்கூடிய வேஸ்லாம் இருக்குது. என்னெல்லாம் வேஸ்னா, நான் சொன்ன போல பிரைமை சூஸ் பண்ணிரு. நீ இதை சூஸ் பண்ணாலும் அதே மாதிரி தான் செட் கிடைக்கும். சரிதா? நீ என்ன செய்யணும், பிரைமை சூஸ் பண்ணிக்க. லெட் A equal to என்னெல்லாம் சூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னா 2 சூஸ் பண்ணிக்கலாம், 3 சூஸ் பண்ணிக்கலாம், 7. சார் இதெல்லாம் சூஸ் பண்ணலாமா, பண்ணிக்கலாம், பண்ணாலும் அதே மாதிரி தான் வரும், ஒரு சேஞ்சஸ் கிடையாது. சரிதா? இப்போ எப்படி வருதுன்னு பாரு. ஃபர்ஸ்ட் A equal to 2, இதை வந்து 1 எடுத்துக்கு in 1. அப்ப சப் அல்ஜிப்ராக்கு எப்படின்னா வரும் பாரு, 1, 2, 2, n வந்து என்னது 42 divided by 2, 42. So 1, 2, 21, 42 இதோட சப்செட் தானே இது. இதுவும் இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணும். சரிதா? அதெல்லாம் பண்ணி பார்க்கணும் அவசியம் கிடையாது. சோ இது ஒண்ணு. ஓகேவா? அடுத்தது put A equal to 3 in 1. இதே மாதிரி தான் 1, A உள்ள இடத்துல என்ன போடணும், 3 போட்டு விட்டுறணும். 3, n வந்து 42 by 3, 42 என்ன வருது. இப்ப இது ஒரு சப் அல்ஜிப்ரா கொண்டு வந்துட்டோம். அடுத்தது 1, 3, 14 தானே, 42. இந்த எலிமெண்ட்ஸ் எல்லாம் இதுலயே இருக்கும், இதோட சப்செட் தான் இது. பட் சப் அல்ஜிப்ரான்னு சொல்லும்போது இதெல்லாம் ப்ரூஃப் பண்ணணும். பட் அது வேண்டாம், நம்மளுக்கு இந்த ஃபார்முலா போதும், ஆட்டம் அந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணா போதும். என்ன ஒரு செட் கிடைச்சிட்டு. அடுத்தது put A equal to என்ன வரணும், 7 in 1 போட்டாச்சுன்னா என்ன வருது, 1, 7, A உள்ள இடத்துல 7, 42 divided by 7, அடுத்தது 42. சோ என்ன வருது, 1, 7, 6, 42. இதை தாண்டி நான் வேற ஒரு செட் எடுப்பேன் சார், 1, 2, 3 எடுத்தேன்னா இந்த கண்டிஷன் தான் சாட்டிஸ்ஃபை பண்ணாது, ஏதாவது ஒரு கண்டிஷன் ஃபெயில் ஆயிடும். அது வந்து சப் அல்ஜிப்ரான்னு எடுக்க முடியாது. இதுக்குள்ள தானே சார் இருக்கு, 1, 2, 3 எடுக்கலாமா, 1, 7, 6 எடுக்கலாமா, அப்படிலாம் எடுக்க முடியாது. இவ்வளவு தான் பாசிபிலிட்டிஸ். இதுக்கு மேல என்ன செய்ய முடியாது, பாசிபிலிட்டிஸ் கிடையாது. அதாவது எப்படின்னா எலிமெண்ட்ஸ்ல சப் அல்ஜிப்ரா எலிமெண்ட்ஸ் எல்லாமே எப்படி வரணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து 2 பவர்ல வரணும், 2 பவர் 1, அடுத்தது 2 பவர் 2, அடுத்தது 2 பவர் 3, 2 பவர் 4, இந்த ஆர்டர்ல போயிட்டே இருக்கும். தெரியுதா? சோ 2 பவர் 1ல சப் அல்ஜிப்ரா கண்டுபிடிச்சிட்டோமா, 2 பவர் 1ல எங்க கண்டுபிடிச்சிருக்கோம், என்ன இருக்குல்ல, இதான் என்னது 2 பவர் 1ல உள்ள எலிமெண்ட். அப்ப எத்தனை எலிமெண்ட் இருக்கும் இதுல, 2 எலிமெண்ட். தெரியுதா? இதுல வந்து எலிமெண்ட் சப் அல்ஜிப்ரா வித் 2 எலிமெண்ட்ஸ். இல்ல சப் அல்ஜிப்ரா வித் 2 எலிமெண்ட்ஸ் பிராக்கெட்ல 2 பவர் 1. அடுத்தது நெக்ஸ்ட் இன்னொன்னு போட்டோமா, சப் அல்ஜிப்ரா தான் இருக்குது. இது வந்து சப் அல்ஜிப்ரா வித் எத்தனை எலிமெண்ட், 8 எலிமெண்ட்ஸ். 8 எலிமெண்ட்ஸ். ஏன் 8 வருது நல்லா பாரு, 2 பவர் 3 எத்தனை வரும், 8 தானே. அதுக்கு மேல எலிமெண்ட் கிடையாது, இதை கிராஸ் பண்ண கூடாது. இதுதான் சூப்பர் செட். சூப்பர் செட்டை கிளாஸ் பண்ணி சப்செட் வராது இல்ல, அத மேக்ஸிமம் இதாகும். தெரியுதா? இது வரைக்கும் முடியுது நம்மளுக்கு. ஃபர்ஸ்ட் இது ஓகே, இதுவும் ஓகே ஆயிட்டு 2 ஸ்கொயர், 2 ஸ்கொயர்னா எத்தனை எலிமெண்ட் வரும், 4 எலிமெண்ட்ஸ். 4 எலிமெண்ட்ஸ் சப் அல்ஜிப்ரா, 4 எலிமெண்ட்ஸ்
sub algebra. 4 element sub algebra calculate பண்ணக்கூடிய general format இதுதான். nங்கிறது number of element, sorry 42. சில இதுல 105 இருக்கும், சில 110 இருக்கும். தெரியுதா? இங்க nங்கிறது என்னது? 42. அதான் ஏங்கிறது நம்ம இங்க சூஸ் பண்ணக்கூடிய எலிமெண்ட்ஸ். நீ எப்போதுமே எதை சூஸ் பண்ணிக்க? ஆட் எலிமெண்ட்ஸ் ஏதாவது சூஸ் பண்ணிக்க. தெரியுதா? சோ ஹியர் a = 2, 3, 7 அதான் சூஸ் பண்ணிக்க. சூஸ் பண்ணிட்டு நம்ம ப்ரொசீட் பண்ணிட்டோம் அப்படின்னா நீ கேட்கலாம், சார் 6, 14, 21 சூஸ் பண்ணலாமா? சூஸ் பண்ணலாம். இதே செட் தான் வரும், ஆர்டர் ஆனா மாறி மாறி வரும். தெரியுதா? சரி, ஓகே. சோ ஃபர்ஸ்ட் a = 2 அப்படிங்கறத இதுல 1ல அப்ளை பண்ணும்போது நமக்கு இந்த செட் வந்து கிடைக்குது. தெரியுதா? a = 2, n = 42 தானே எல்லாமே இந்த செட். இதுல எத்தனை எலிமெண்ட் இருக்கு? 1 2 3 4. நமக்கு என்ன வேணும்? 4 எலிமெண்ட் சப் அல்ஜிப்ரா. ஓகே, 4 எலிமெண்ட் சப் அல்ஜிப்ரா. ஃபர்ஸ்ட் 2 எலிமெண்ட் சப் அல்ஜிப்ரா. அடுத்து என்னது? இத கண்டுபிடிச்சோம். 8 எலிமெண்ட் சப் அல்ஜிப்ரா அந்த செட். நெக்ஸ்ட் என்னது? 4 எலிமெண்ட் சப் அல்ஜிப்ரா. போட்டாச்சா? முடிஞ்சது. நெக்ஸ்ட் put a = 3. இது மறந்துட கூடாது, இதுதான் கீ ஃபேக்டர். 4 எலிமெண்ட் சப் அல்ஜிப்ரா கால்குலேட் பண்ணக்கூடிய கீ ஃபேக்டர் இதுதான். சரிதா? போட்டாச்சுன்னா அந்த அடுத்தது வருது. நெக்ஸ்ட் இங்க வந்துச்சு. ஸோ புட் a = 7 போட்டாச்சுன்னா அடுத்தது வந்துடும். ஸோ அந்த 4 எலிமெண்ட் சப் அல்ஜிப்ராஸ்ல என்ன வரும்? அரேஞ்ச் பண்ணி எழுதுனா என்ன வரும்? 1, 2, 21, 42. சாரி 42. அடுத்தது 1, 3, 14, 42 and 1, 7, 6, 42. இவ்வளவு பாசிபிலிட்டிஸ் தான். இதெல்லாம் என்ன வரும்? 4 எலிமெண்ட்ஸ் சப் அல்ஜிப்ரா. 4 எலிமெண்ட் சப்